அவரோட இருந்து நான் அனுபவிச்ச சுகத்தை விட துயரம் தான் அதிகம். கலா, இப்ப நீ அந்த ஆண் வெறிக்கு இரையா ஆகப்பட்டிருக்க. அக்கா, ஏன் என்ன பழிக்கிற? அவசரப்படாதே, நீ நல்லவதான். ஆனா உன்னால அவரு கெட்டவராயிட்டார். அதனால வந்த விளைவுதான் ஜீவாவை புலி தேடி போனதும், டென்ட்டுக்கு தீ பந்து வந்ததும். நான் என்னக்கா செய்வேன்? நான் எந்த தீமையும் செய்யலக்கா. தெரியும், நீ செய்யறதெல்லாம் நன்மைதான். ஆனா அதனால விளையறதெல்லாம் தீமைதான். இது உனக்கு புரியலையே, அதுதான் கொடுமை. பெண்ணுக்கு அழகு விஷம், அதோட உன்கிட்ட பணமும் இருக்கு. கேட்கணுமா? இது எத்தனை பேரை அழிக்க போகுதோ? போதுக்கா, போது. பாவினா கூட பிறந்த வாயிலிருந்து நான் இவ்வளையும் கேட்கணுமா? அக்கா, நான் இந்த இடத்தை விட்டே போயிடுறேன். அக்கா, இந்த இடத்தை விட்டே போயிடுறேன். ஜீவா, கலா விஷயத்துல நான் உன்னதான் நம்பி இருக்கேன். நான் என்னமா செய்யறது? கலாவுக்கு நெஞ்செழுத்தம் அதிகம். அவ பிடிவாதத்தை மாத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை. இருந்தாலும் போக போக எல்லாம் சரியா போயிடும் நம்புவோம். ஏமா, இதுக்காக பாவம் நீங்க ஏமா இவ்வளவு தூரம் வரணும்? எனக்கு சரியான தூக்கமும் இல்லை, வீட்லயும் இருப்பு கொள்ளல. அவ இஷ்டத்துக்கு அவளை நடக்க விடுறது எனக்கு கேவலம் இல்லையா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்மா. அதுக்காக அவசரப்பட்டு என்ன பிரயோஜனம்? சமயம் பார்த்து தான் காரியத்தை சாதிக்கணும். என்னமோ தம்பி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, அவளை சீக்கிரமா வீட்டுல கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. அம்மா, நான் கொடுத்த உறுதிமொழியை எப்படி காப்பாற்றே தீருவேன். நம்பிக்கையோட வீட்டுக்கு போங்க. அந்த பைய ஜீவா பேசுனதை கேட்டையா? உலகம் தெரியாம பாம்பையும் தேளையும் நம்பிக்கிட்டு இருக்கியே. ஆமா, அவர் ஒருவரைத்தான் நம்பி இருந்தேன். அவரும் இப்படி ஆயிட்டார். இனி யாரைத்தான் நம்புவது? கடவுளை கூட நம்ப கூடாது. யாரை
ஏம்மா அழற? பயப்படாது. அத்தனை பேருமே உனக்கு விரோதமா போனாலும் ஆயுள் புறாவும் உன்னை காப்பாத்தி நல்லபடியா நான் வாழ வைக்கிறேன். உங்க அப்பனுக்காக நான் இதை கூட செய்யலன்னா என்னை விட மோசமானவன் எவனுமே இருக்க முடியாது. என் வீட்டுல வந்து தங்கிரு. வாமா, எவனுமே அங்க வர முடியாது. வா. ஜீவா, கலாவை காணும். கலாவை காணும். ஆமா, எங்க போச்சு? என்ன ஆச்சு? என்ன எல்லாம் பேசாம இருக்கு? போய் தேடுன்னு சொல்றேன். பதஷ்டப்படாத. எல்லாரும் எல்லா இடத்தையும் தேடியாச்சு, கலாவை காணும். ஐயோ, வாங்க அண்ணே, யாரோ புதுசா ஒரு ஆள் வந்தாரு. புதுசாவா? முன்னொரு ஆள் வந்தாரு, நீ கூட வக்கீல்னு சொன்னி. அந்த ஆள் தான் கலாவோட பேசிட்டு இருந்தாரு. பாப்பா தண்டபாணி, உன்னை நான் எப்ப வர சொன்னேன், நீ எப்ப வந்திருக்க? டயத்துக்கு வந்திருப்பேன். ஆனா இடையில இன்னொரு அவசர வேலை வந்துடுச்சு. உனக்கு வர்ற அவசர வேலை மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்குமே வராது. போ, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. தண்டபாணி, நான் சொல்றத கேள். நான் ஒரு வக்கீல். வெற்றி தோல்வியை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். ஆனா நான் செய்ய வேண்டியதை சரியா செய்வேன். பயப்படாம போ. நாமும் அப்படித்தான். ஒரு காரியத்துல இறங்கினா என்ன ஆனாலும் சரி, கடைசி வரைக்கும் பார்க்காம விட மாட்டேன். ஆமா, சரி, போயிட்டு வா. வர்றேன். நான் இப்ப வெளியே போறேன். ராத்திரி நேரம் கழிச்சு தான் வருவேன். நான் வரலங்கிறதுக்காக நீ காத்திருக்க வேண்டாம். சாப்பிட்டு படுத்துரு. நான் வந்தா கதவை தட்டுறேன். சரி மாமா.
அம்மா இங்க யாராவது தடை வந்தானா? நான் தான் வந்திருக்கேன். ஓ வணக்கம். வணக்கம். வேற யாராவது வந்தாங்களா? யாரும் இல்லையாப்பா? ஜீவா ஒரு நீ கொஞ்சம் இருங்க, நான் வரேன். கருப்பாவது தடை உள்ள வந்தானா? எங்கயா? யாரும் வரலையா? வரலையா? வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, கதவை தாழ போட்டுக்க. என்ன தம்பி? ஒண்ணும் இல்லம்மா. ஓ வணக்கம். எப்போ வந்தீங்க? நீ தள்ளி விட்டுட்டு ஓடுனீங்க, அதுக்கு முன்ன ஒரு 5 நிமிஷம் இருக்கும். மன்னிச்சிருங்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. ஆமா, நீயே என்னமோ மறந்துக்கிற. யார விரட்டிட்டு ஓடியாந்த? அதாவது ஒரு கொலைகார. தம்பி நீ வா, ஊருக்கு போயிடும் பேசாம. நீ இல்ல உட்காருமா. எதுக்கு வந்திருக்கீங்க? ஜீவா, நீ என் கலாவும் சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு வந்துட்டீங்களே, இது உனக்கு நியாயமா இருக்குதா? நீ எவ்வளவு நல்ல புள்ளப்பா. நீ அங்க இருந்து வந்த பிறகு சர்க்கஸ் கொட்டாயில கூட்டமா இருக்குது, எல்லாம் நம்ம கூட்டம் தான் இருக்குது. நீ புறப்பட்டு வா தம்பி. தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இந்த பாரு, என் கஷ்டத்தை கொஞ்சம் தீரு, கவலைய பாரு. இங்க பெரிய ஆபத்தான சூழ்நிலைங்க, உங்களுக்கு தெரியாது. நீ வரமாட்டியா? என்னால வர முடியலீங்க, நான் என்ன செய்யறேன்? நீ வரவானா? நீ இங்கே வராதப்பா. அங்க பட்னியா கிடக்கிறான் பாரு, அத்தனை வயலையும் தூக்கி பட்னியா கிடக்கிற மிருகத்துக்கிட்ட போடுறேன். நானும் ஏதாவது ஒரு கைட்டு சிங்கத்துக்கிட்ட போய் படுத்துக்கிறேன். அது என்ன தின்னாலும் திங்கிட்டோம், இல்ல துப்புனாலும் துப்புட்டோம். நீ விட்டு சார் சார் சார், நான் சொல்றேன் கேளு. வேணாம் தம்பி. பொறுமையா இருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. வணக்கம், வணக்கம். எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் குழம்பி போயிருக்கேன் சார். நான் ஒன்ன விட குழம்பி போயிருக்கேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. ஒரு நாளைக்கு 150 பேர் சாப்பிடணுமே, எப்படி சாப்பிட முடியும்? நான் வரப்பா. சார், சரி, நீங்க இப்ப புறப்பட்டு போங்க. நாளைக்கு நானும் கலாபம் வந்து சாப்பிடுறேன். நிஜமாவா தம்பி? உண்மையா? நிஜமா வர்றியா? உண்மையா? இந்த பாரு, ஜீவா கலா 2 பேரும் வரதா நான் விளம்பரப்படுத்தி விடுவேன். அம்மா நீங்க சாட்சி. நீ வரலன்னா அங்க டெண்ட கிழிக்க மாட்டான். என் உடம்ப கிழிச்சு உள்ள எத்தனை எறும்பு இருக்குன்னு எண்ணி பாத்துருவான். புரியுதா? நான் கண்டிப்பா வர்றேங்க, நீங்க தைரியமா போங்க. அம்மா நீங்க போ. முன்னேறத்துல சொல்லி அனுப்புங்க அம்மா. தம்பி நான் வரேன் தம்பி. வர்றப்பா. தைரியமா போங்க. ஜீவா, ஆளை பிடிச்சிட்டியா? எங்க பாவேன்? என்ன நீ பாக்குறத பார்த்தா எம்எல்ஏ சந்தேகப்படுறாப்புல இருக்கே. பாத்தீங்களா, அந்த சந்தேகம் உங்களுக்கே வந்துருச்சு. ஜீவா, வக்கீல் சார், அந்த கொலைகாரன் எப்படி வந்தான்? கலா இங்க இருக்கிறவங்க அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? உண்மையை சொல்லு. ஜீவா, என்ன படி சொன்னா அது கடவுளுக்கே இருக்காது. அவன் ஒரு கேஸ் விஷயமா இங்க வந்துட்டு போனான். அப்போ ஒருவேளை அவன் கலாவை பார்த்திருப்பானா என்னமோ. சரி இருக்கட்டும், நான் கலா வழக்கிட்டு போறேன். கலா, கலா எங்க கலா? கலா இங்கதான் மயக்கமா கிடந்தது. டாக்டருக்கு போன் செய்ய ரூமுக்கு போனேன். திரும்பி வந்து பார்க்கும்போது கலாவை காணோம். கலாவை காணோம்? இதெல்லாம் அதிசயமா இல்ல வக்கீல் சார்? இதையும் நான் நம்பணும் இல்லையா? ஜீவா, கலா இங்கதானே மயக்கமா படுத்திருந்தது. ஹோட்டல் சீன்ல என்ன பாரு, ஏன் இங்க வந்த? உன்னை சரி வீட்டுக்கு போனேன். அம்மா வந்து இங்க இருக்கிறதா சொன்னாங்க. என்ன விஷயம்? முதலாளி வந்து விளம்பரம் எல்லாம் பண்ணிட்டாரா? கலாவையும் உன்னையும் கையோடு கூட்ட சொன்னாங்க. கலா இங்க காதல் கட்டு வலிக்காது, அவுக்கவும் முடியாது. பாத்துக்க, உன் ஜீவா சிங்கமா இருக்கலாம் தங்கச்சி, ஆனா நாங்க நரி, வெற்றி நரிக்குத்தான். ஹலோ, ஆமா கபாலி தான் பேசுறேன். யாரு நீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாமா 5 லட்சம் வேணும். சரி கண்டிப்பா அப்படியே நடக்கும். கலாவை தானே, நீங்க சந்தேகமா படாதீங்க. சத்தியமா சொல்றேன், உயிரோட உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரி சரி, நாங்க வரக்கூடாது. நீங்க இந்த ட்ரீம் லேண்ட் ஹோட்டலுக்கு வாங்க. ரூமுக்கு வேணாம், நான் உங்களுக்காக டைனிங் ஹால காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, ரொக்கம் 5 லட்சம் என் கையில,
கலா உயிரோட உங்க கையில. ஓகே ஓகே, தேங்க்யூ. கபாலே, பிளான் சக்சஸ் தானே? 5 lakhs, வெரி குட். அடுத்த வேலை புறப்பட சரசாத அவ காரியம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஜாலியா பார்த்து கவலைப்படாத. இடியே விழுந்தாலும் அசைய மாட்டேன். கைவிடு. கூல் ட்ரிங்க்ஸ் யாரு கேட்டது இப்போ? எங்க போற? மாடத்துக்கு ஒரு கப்பு. எங்களுக்கு கொடுக்க தெரியாதா? கொண்டாக்கியா நீ மறைட்டாயா மிருக மாதிரி காலை ஒழித்து விட்டியா? உன் உடம்பையே ஒட்டிப்பேன். காலை அமைக்க விடியா? பிறகு எதுக்காக நீ அடிச்சது? என்ன அடிக்கிறது? வலிக்குதியா? பிரிச்சு போ. இந்த பாரு, உன்னை சுப்பகிட்ட சொல்லி உன்னை உதைக்க சொல்ல சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்க. என்ன நீ கட்டில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிற? வெளியில போறியா இல்லையா? இல்ல, எனக்கு கட்ட கோவம் வரும். கெட்ட கோவம் வருமா? ஆமா. வேண்டாம். கபாலி கூப்பிடாதீங்க சொல்லுவேன். ஓடி போயிடுறேன். ஓட சரி மெச்ச கால வர பாக்குறியா? அவரா போட்டா இந்த கை போறாது போத கட்டு. இத்தனை நாள் என்ன கொலை செய்ய தூண்டிக்கிட்டு இருந்தவங்களை கண்டுபிடிக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற நீ? டைனிங் ஹால்ல போய் காத்துக்கிட்டு இருந்தா அவங்களை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி முடியும்? இப்போதான் கபாலிக்கு போன் செய்தாங்க. 5 லட்சம் ரூபாயோட அவங்க வர்றாங்களா. அதை வாங்கிட்டு கபாலி என்ன அவர்கிட்ட ஒப்படைக்க போறாராம். வெரி குட், நல்ல சான்ஸ் தான். கமா. சுகமெதில்லை இதயத்தில்ல பொன்னான கண்ணமா, சுவையதில்லை மதுரசமா கண்ணாடி கிண்ணமா. சுகமெதிலே இதயத்தில பொன்னான கண்ணமா, சுவையதிலே மதுரசமா கண்ணாடி கிண்ணமா. அங்கே 2 கண்கள் சொல்லும் ஒரே மொழி, இங்கே மயங்கும் நெஞ்சம் செல்லும் ஒரே வழி. சுகமெதிலே இதயத்தில பொன்னான கண்ணமா, சுவையதிலே மதுரசமா கண்ணாடி கிண்ணமா. ஆசை உண்டாக காரணம் யாரோ அழகான பெண்களா,
பொய் இல்லையே. பொய்யோடு வந்த பூவை கண்கள் செல்லாத நெஞ்சில்லையே. கண்ணில் விழுந்த கண்கள் சொல்லும் ஒரே மொழி, நெஞ்சில் விழுந்த நெஞ்சம் செல்லும் ஒரே வழி. சுகம் எதிலே இதயத்திலே பொன்னான கண்ணவா, சுவையதிலே மதுரசமா கண்ணாடி கண்ணமா. முன்னே உலாவும் பெண்களை கண்டால் முனிவோரும் மாறுவார். பின்னே உலாவும் ஆண்களை பெண்கள் நிறம் கூட மாற்றுவார். பட்டாடை மாற்றும் பாவை மேனி என்னென்ன வண்ணங்களோ, அது இல்லாத போது எங்கும்போது என்னென்ன துன்பங்களோ. இன்பம் மயங்கும் இன்பம் சொல்லும் ஒரே மொழி, துன்பம் பிரிந்த துன்பம் செல்லும் ஒரே வழி. சுகம் எதிலே இதயத்திலே பொன்னான கண்ணமா, சுவையதிலே மதுரசமா கண்ணாடி கண்ணமா. என்னை புடிச்சு கொடுக்கறதுக்கு இவருக்கு இவ்வளவு சன்மானமா? ஆமா 5 லட்சமா? ஆமா அப்போ போன்ல கபாலியோட பேசுனது நீங்க தானா? ஆமா. என்னமா அது? கபாலி எப்பேற்பட்டவன் உங்களுக்கு தெரியுமா? ஜீவா, இந்த அனாவசிய பேச்சு என்ன பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? நான் மருமக, அவங்க மாமியார். குறுக்க உனக்கு என்ன வேலை? கரெக்ட். குறுக்க நமக்கு என்ன வேலை? அவர் அடிக்க வேண்டிய கொடி அடிச்சிட்டு போக வேண்டியதானே? ரபர் இழுத்தன்னா ரிவர்ஸ் வரும் கொடுத்தா ரப்பர், நீ சொன்னா விட்டுறேன் பாவம் போட்டு. அம்மா முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஆளுக்கு எதுக்கு 5 லட்சம்? தர்மமா லஞ்சமா? லஞ்சம், அதுவும் என் பணம். என்னைய பழிவாங்க இவருக்கு பரிசு. கலா, அவசரப்படாதே. இவங்க தப்பு செய்யக்கூடியவங்கன்னு எனக்கு படல. உங்க அப்பா இவங்கள பத்தி நல்ல விதமா சொன்னதை என்னால் நம்பாம இருக்க முடியல. அம்மா உங்களை நான் நம்புறேன். தயவு செய்து எதையும் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. கெட்ட உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்கன்ற நம்பிக்கையில தான் நான் பல பேருடைய பழிச்சலுக்கும் ஆளாகாம இன்னும் உயிரோட இருந்துகிட்டு இருக்கேன். அழாம சொல்லணுமா? என் 2 பெண்களை காப்பாற்றவும் அவங்கள நல்லபடியா வாழ வைக்கவும் என்ன போல அவல ஒருத்தி வரக்கூடாத இந்த இடத்துக்கும் நான் துணிஞ்சு வந்து கலாவையும் சரசாவையும் காப்பாத்தவா? ஆமா, இவரு கலா மேல ஆசைப்பட்டு உங்களுக்கும் சரசாவுக்கும் செய்த கொடுமையெல்லாம் சரசா வந்து எங்கிட்ட நேர்ல சொல்லி அழுதான். என்ன சரசா உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வந்தாளா? ஆமா, தன் புருஷன் திரும்பி திரும்பவும் தன்னோடு வாழறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சரசா என்கிட்ட சொன்னான். என்ன வழி? சரசாவுக்காக நான் 5 லட்சத்தை கபாலியிடம் கொடுக்க வேண்டியது. கபாலி அதை வச்சுக்கிட்டு புதுசா ஒரு சர்க்கஸ் கம்பெனி ஆரம்பிக்க வேண்டியது. கலா ஆசையை மறந்துட்டு கலாவை உயிரோடு எங்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது. ஓஹோ, சரசா சொன்ன பிளானா இது? சும்மா சொல்லல, கதறி கதறி அழுதா. நான் எப்படி இந்த சொத்துல முதல் உரிமை அவளுக்கு தானே. 5 லட்சம் இல்ல 10 லட்சம் தரேன்னு சொன்னேன். அதை கேட்டு அவ ஆனந்த கண்ணீரோட ஓடினான். அப்புறம் தான் இவருக்கு போன்ல சொன்னீங்களா? சொன்னேன், இவரும் சம்மதிச்சார். இவர் வீட்டுக்கு வரல, என்ன இங்க வர சொன்னார். பெரிய மகளுக்கு புது வாழ்வு தந்து சின்ன மகளை அழைச்சிட்டு போகலாங்கிற ஆசையினாலதான் நான் பணத்தோட இங்க வந்தேன். போதுமா? இத்தனை நாள் விஷயம் புரியாம தாண்டி குதிச்சிங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? பணத்தை சித்தி, கொடுக்காதீங்க. அக்கா, 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 சித்தி, எனக்கு இது யார் செய்த வேலை இது? அவர்தான் கலா. சித்தி, அவர்கிட்ட பணம் கொடுக்காதீங்க, அவர் திருந்தவே மாட்டார். என்ன
என்னம்மா சொல்றேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பணம் வருதுன்னு தெரிஞ்சதும் என்ன தேடி வந்தார். அன்பு காட்டி ஆசை மொழி பேசி என்ன கட்டி அணைக்கிற மாதிரி கட்டியால வைத்து குத்திட்டாரு. கலாவும் பணமும் அவருக்கு பரிசுன்னு ஓடிட்டாரு. நம்பி அவங்களை குடலுக்கு நயம் வச்ச எங்க இப்போ ஓடிட்டான் பாத்தியா? ஜீவா, நரகம் இல்லைன்னு சொல்லுவியே, கடவுள்கிட்ட சொல்லி இவனுக்காக ஸ்பெஷலா ஒரு நரகத்தை உண்டு பண்ணுங்கிறேன். கையெடு ஜீவாவும் கலாவும் காணும் சொல்லி வயிற்றுல அடுப்ப கட்டிக்கிட்டு இருக்கா. டார்லிங்க டார்லிங்க, கவலைப்படாத டார்லிங், ஜீவா நல்ல ஆளு வந்துடும். சப்போஸ் வரலன்னா டிக்கெட்டை வாபஸ் பண்ணிடு. வாய மூடு, வயிற்றுல கலப்பாத. இவ்வளவு ரூபாய விட்டுறதா? நல்ல கதை. ஆமா, வாங்க 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 வாங்க. ஆமா, ஏவா ஜீவா வரல? ஜீவா நேரத்துக்கே வந்துட்டானே. அப்ப எங்க வழியில எங்க சந்து சாடுறாரா? ஆமா, நீங்க தம்பி வலை கட்டாம ஆகாசத்துல ஆடுறான்னு பேப்பர்ல பார்த்து மனசு கேட்கல, சட்டா வாசிட்டு வந்தோம். ஐயோ, நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க உட்காந்து வேடிக்கை பாருங்க. மேனேஜர் மேனேஜர், இங்க வா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொண்டு போய் உட்கார வை. தைரியத்தை பாத்தியா? சரிதான், இவன் கத்திக்கு சாணை பிடிக்கிறவன் போல இருக்கு. மிஷினை தேடிட்டு போறான். எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை.
வந்தாச்சா? நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பறக்கும் வீரர் ஜீவாவும் பறக்கும் பாவை கலாவும் பறந்து வந்து விட்டார்கள். இதோ உங்கள் முன் வலை இல்லாமல் ஆடப் போகிறார்கள். ஜானி, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஏய், உண்மை சொல். யாருடைய ஆள் நீ? டாக்டர் ரங்கசாமி, இங்க வாங்க. என் மேல சந்தேகமா? மிஸ்டர் ஜீவா, நீங்க நினைக்கிறது தப்பு. ப்ளீஸ் நில்லுங்க. வக்கீல் சார், தாராளமா வர்றேன். சட்டம் படிச்சவனா என்ன குற்றவாளியாக்க பாக்குறேன், பார்க்கலாம். நீ உயிரோடு இருக்கணும்னா உண்மையை சொல்லணும். இந்த பயலுங்க 2 பேரும் புளி குண்டை திறந்து விட போனாங்க. தலையில அடிச்சு கொண்டாந்துட்டேன். தேங்க்யூ பாஸ். இவங்க 2 பேரும் அவங்களோட நிறுத்துங்க. உனக்கு எதிரில் யாரா இருக்காங்க பார். பார்த்துட்டு கொலை செய்ய உன்னை தூண்டினது யாரு?
ஏன் தூண்டினாங்க? நீ யாரு? உனக்கு அவங்களுக்கு என்ன உறவு? உள்ளத உள்ளபடி சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லு சொல்லு. இதுக்கெல்லாம் காரணம் நீயா தண்டபாணி மேல கத்தி எறிஞ்ச? அழாம சொல்லு சாந்தா. நீயா இந்த பாதகத்தை செஞ்ச? வேற நான் என்ன சொல்ல முடியும்? என்ன நானே தற்கொலை செய்துக்கத்தான் அந்த கத்தியை கொண்டு வந்தேன். ஆனா தற்கொலையா? உனக்கு என்னமா அப்படிப்பட்ட துன்பம்? சொல்றேன் கேளு. எனக்கு உயிர் கொடுத்த தெய்வம் நீங்க. அந்த தெய்வத்துக்கு தான் என் உடலையும் உயிரையும் அர்ப்பணிச்சிருந்தேன். சத்தியமா சொல்றேன். வாழ்ந்தா உங்களுக்கு மனைவியா வாழணும், இல்ல சாகணும். இந்த எண்ணத்துலதான் நான் உங்க வீட்டுல இருந்தேன். ஐயோ, இப்படியா உன் நிலைமை? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் துரதிருஷ்டம், திடீர்னு வந்த கலாவை நீங்க காதலிக்க ஆரம்பிச்சீங்க. எனக்கு ஆத்திரமும் அழுகிய வந்தது. அன்னைக்கே சாகர முடிவுக்கு வந்தேன். காதலுக்குள்ள வலுவோ வெறியோ தெரியல. என் இதயத்துல இன்னொரு எண்ணம் வந்தது. சாவி எனக்கா கலாவுக்கா? என் எண்ணத்துக்கு ஊக்கம் கொடுக்க தண்டபாணி வந்து சேர்ந்தான். அவனும் விடாம முயற்சி செய்தான். ஆனா கடைசி வரைக்கும் விதி கலாவுக்கு சாதகமாகவே இருந்துச்சு. எதிர்பாராத விதமா தண்டபாணி என்ன காட்டி கொடுக்க முயற்சி செய்தான். அதுக்குள்ள அவனை கொண்டுட்டு தப்பி ஓடி போய் செத்திடலாம்னு கத்தி எறிஞ்சு. ஆனா என் விதி எப்படியோ ஆயிடுச்சு. என்னை எல்லாரும் மன்னிச்சிருக்கு. சாந்தா, உன் குழந்தை உள்ளத்தையும் அழியாத அன்பையும் ஓயாத உழைப்பையும் தூய்மையான எண்ணத்தையும் என்னால மறக்கவே முடியும். நீ சொல்ற மாதிரி இயற்கை இப்படிப்பட்ட ஒரு சதி செய்யும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சாந்தா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உன்னை என் சகோதரி மாதிரி நினைக்கிறேன். கடவுள் நமக்குள்ள இப்படி ஒரு கொடுமை செய்யும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரும் வருத்தப்படக்கூடாது. ஏதோ நடக்காத நடந்துருச்சு. எவ்வளவு பெரிய முக்கியமான காரணமா இருந்தாலும் குற்றத்தை மறைக்க கூடாது. இன்ஸ்பெக்டர் சார், என்ன அழைச்சிட்டு போங்க. அம்மா, உங்களுக்கு மருமகளா இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லம்மா. வர்றேம்மா. சார், ஒரு மினிட். அந்த தண்டபாணிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டேன். ஓஹோ, பயமா? அவங்க 2 பேரையும் கொண்டாங்க. இந்த ஒண்ணுத்துக்கு உதவாத ஒதியங்கட்டைங்க இருக்குதே, இவனுக்கு தான் இந்த டென்ட்டுக்கு தீ வைக்க பார்த்தான். புலிசிங்க தெல்லாம் அவுத்து விட்டான். இழுத்துக்கிட்டு போங்க. பாக்கி விவகாரத்தாங்கன்னு சொல்றேன். ஜீவா தம்பி, கழுத்தை சுத்தி கை போறதுக்கு பதிலா மாலை போகணும். இந்தாங்க காதலர் பரிசு. பேங்க் பாஸ்புக். உங்க அப்பா கொடுத்த 2 லட்சம் ரூபாயை உன் பேர்லயே பேங்க்ல போட்டேன். இன்னைக்கு இல்ல, உங்க அப்பா உயிரோட இருக்கும்போதே. தெரிய பாரு. இது தெரியாம எல்லாரும் என் மேல சந்தேகப்படுறாங்க. என் ராசி. எங்க அத்தை கலாவை தேட சொல்லி ஜீவாவை கட்டாயப்படுத்துறதுக்கு காரணமே
கலாவை எனக்கு கட்டி வைக்கணுங்கிற ஆசையில தான் எனக்கும் அந்த எண்ணம் இருந்தது. ஆனா கலா ஜீவாவை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சதும் நான் இந்த எண்ணத்தை அடியோட மாத்திட்டேன். அது சரிப்பா. நம்ம வேதாச்சலம் செத்ததை பத்தி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு, தெரியுமா? தெரியும். அந்த சந்தேகமும் என் மேலத்தான் வந்திருக்கும். அதனால தான் மாமா செத்து போன அன்னைக்கு அவருடைய உடல்நிலையை பத்தி ஆஸ்பத்திரி டாக்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி இயற்கையான மரணம் தாங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். பாருங்க. போகட்டும், பழசெல்லாம் மறந்து மன்னிச்சிடுங்க. பாத்தீங்களா, 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறாங்க. என் மகனுக்கு மருமகளுக்கும் மனசு ஒத்து போச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே மனசு ஒத்து போச்சுன்னு நீங்க எல்லாம் சிரிச்சு சந்தோஷப்படுறீங்க. இங்க கல்யாணம் ஆகி ஒத்துமைக்கு வராத கேஸ் ஒண்ணு நிக்குது. ஃபேமிலி சீக்ரெட் எப்படி அவுட் பண்ணலாமா? உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. இதான் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்னுட்டு இப்ப ஓடுதானே இருக்கு. பாஸ், என்ன மூலையே இல்ல? அது ஒரு மூலையில இருக்குது, இங்க எப்படி இருக்குது? நம்மளை பத்தி கவலையப்படாதீங்க. நானும் திட்டலாம், அவளும் திட்டலாம். அச்சா அச்சா. பாத்தீங்களா, திட்டலாங்கிற அச்சா அச்சா. பாசையும் புரியாது, எங்க கூட சண்டையும் வராது. ஜெசி. அது என்னாச்சு? இது புதுச்சி. புதுச்சி 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 இல்ல இல்ல, இது பழச்சி. இது பழச்சி. இதுதான் புதுச்சி. போடு போடு, மாலை மாலை போட்டுக்க. மாலை போடு, மாலை போடு, கையை தட்டு.